ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ப்ரொஃபஷனலா ஒரு மெயில் சென்ட் பண்றது எப்படி? ப்ரொஃபஷனல்னா நீங்க வந்து நார்மலா கான்டென்ட் அதாவது கன்டென்ட் வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்றது அந்த மாதிரி நான் சொல்லல. கிராமர் மிஸ்டேக் அதுவும் நான் சொல்லல. ஒரு ஃபார்மேட் அதுவும் நான் சொல்லல. இப்ப என்ன ப்ரொஃபஷனல் நான் மீன் பண்றேன் அப்படின்னா, பார்க்க ஒரு கிரியேட்டிவா ஒரு பட்டன் வச்சு, ஒரு HTML நம்ம எம்பெட் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் Gmail நம்ம வந்து ஆஸ் அ கம்பெனி நம்ம ரன் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ நெறையா கம்பெனிஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ற ஒரு கம்பெனி. ஸோ அந்த மாரி கம்பெனிஸோட மெயில் பார்த்தோம்னா, அதிலேயே வந்து கிளிக் ஹியர் டூ என்ரோல் அப்புறம் ஒரு ஃபார்ம் அதிலேயே வரும், இமேஜ் வரும், டெக்ஸ்ட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டன்ஷாலாவோட எனக்கு வந்து ஒரு மெயிலு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்கு. இங்க நான் கிளிக் பண்ற மாரி ஒரு ஹாவர் பட்டன் இருக்கு. நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து இருக்கு. இதில சர்டிஃபைட் கோர்சஸ்ல என்னென்ன இருக்கு? என்னைய என்ரோல் பண்றீங்களா? அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வெப் டெவலப்மென்ட் கத்துக்கலாமா? மெஷின் லேர்னிங் கத்துக்கலாம். புரோகிராமிங் வித் பைத்தான் கத்துக்கலாம். அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஸோ, இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு Gmail நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்புட்ன்னா ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரோகிராம் வந்து நீங்க ரன் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுல ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்பில்ட் CSS, JS மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்பில்டா நீங்க CSS யூஸ் பண்ணா மட்டும் தான் CSS வந்து அங்க ரன் ஆகுது. அதாவது Gmailல வந்துட்டு CSS வந்து HTMLல ஒவ்வொரு லைனுக்கும் நீங்க அந்த லைன்லயே வந்து நீங்க வந்து ஸ்டைல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதாவது அந்த அவுட்புட் ஸ்டைல் லாங்குவேஜோட அவுட்புட் வருது. இல்ல CSSக்குன்னு சொல்லிட்டு நீங்க இன்பில்ட் ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல்ங்கிற ஒரு டேக்குக்குள்ள நீங்க டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஸோ இன்லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இன்லைன் கமாண்ட்ல மட்டும் தான் நமக்கு என்ன யூஸ் பண்ண முடியும்னா, அந்த Gmail ப்ரொஃபஷனல் Gmail வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். தென் அடுத்து என்ன பார்க்கணும்னா, இமேஜும் வந்து நீங்க வந்து சோர்ஸ்ல தான் குடுக்கணும். அதாவது ஆன்லைன்ல நீங்க ஏதாவது ஒரு டிரைவ்ல போட்டோ, அத லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லிங்க்க வச்சு மட்டும் தான் நீங்க வந்து பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, அத வந்து நம்மளால எங்கேயுமே சொருக முடியாது. இதுல எல்லாமே இன்லைன்ல நீங்க குடுக்கணும். ஒரே ஃபைல்ல எல்லாமே நீங்க மென்ஷனும் பண்ணிறணும். தனித்தனி ஃபைல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி நான் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கனா நல்லா இருக்காது. நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சர்றேன். காப்பி பாத் அப்படின்னு குடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் நான் இப்போதைக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஃபோனுக்காக பண்ணது. ஸோ ஃபோன்ல இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியுதா? இந்த மாரி நமக்கு ஒரு இது செஞ்சிருக்கேன். 1 செகண்ட் இருங்க. ஓகே. இந்த மாரி ஒரு ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து நான் HTML வச்சு பண்ணியிருக்கேன். பிளஸ் இன்லைன் CSS யூஸ் பண்ணியிருக்கேனா, ஸோ இத வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இத மொத்த கோடையும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து நம்ம Gmail ஓப்பன் பண்ணிக்கலாம். Gmailல போயிட்டு கம்போஸ் பண்ணிக்கலாம். தென் இப்ப நான் யாருக்கு அனுப்ப போறேன்னா, எனக்கு நானே அனுப்பிக்கலாம்ன்னு இருக்கேன். டீம் ஃப்ரம் சென்னை சென்னை வேணும். முன்பே அப்படின்னு நான் வந்து பேர் வைக்கிறேன். தென் இதோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம இந்த ஒரு பாடிக்குள்ள தான் நம்ம என்ன கொண்டு வரப்போறோம், HTML வந்து கொண்டு வரப்போறோம். அப்போ இங்க ஏதாவது ஒண்ணு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. உங்க பேர டைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேல்யூ அங்க இருக்கணும். இப்ப நான் சம்திங் ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிக்கிறேன். சம்திங் இந்த மாரி ஏதோ ஒண்ணு டைப் பண்ணியிருக்கேனா, இங்க இத இந்த மாரி நீங்க ஹாவர் பண்ணிட்டு, அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணி, இன்ஸ்பெக்ட் அதாவது ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இன்ஸ்பெக்ட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்க வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மார்ஜின் போட்டு ஒரு லைன் இருக்கா? இந்த லைன் தான் உங்களோட அந்த பாடிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க எடிட் அஸ் HTML அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் டைப் பண்ண வேல்யூ இந்தா இருக்கா? இந்த டைப் பண்ண வேல்யூவ தான் நான் என்ன பண்ணணும்னா, மாத்தணும். HTML கூட நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த வேர்டுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா, நான் காப்பி பண்ணி வச்சிருக்கிறத நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்துட்டு வெளிய ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ரன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணேன்னா, என்னோட ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு HTML ஃபைல்
உள்ள Gmail வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் நார்மலா சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட சென்ட்ல போய் பார்க்குறேன். இப்போ நான் அனுப்புனது இந்த ஃபைல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு Gmail நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இத வந்து ஃபோன் வியூல எப்படி இருக்குங்கிறத நான் சைட்ல உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. ஸோ, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்டர் குடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அ ஒரு குரோம் பேஜ்ல போயிட்டு நாட் ஃபவுண்ட் அந்த மாரி ஒரு பேஜ்ல வந்து நிக்குது. ஏன் அப்புட்ன்னா, நான் இது வந்து ஸ்டாட்டிக்கா தான் பண்ணியிருக்கேன். இன்னும் சப்மிட்டுக்கு ஒரு வேல்யூவோ, அத PHPல குடுத்து எங்கேயோ ஸ்டோர் பண்றதோ, இல்ல அந்த சப்மிட் குடுத்தா ஒண்ணு ஓப்பன் ஆகணும்னு எந்த ப்ரோகிராம் நான் குடுக்கல. ஸோ, அதனால தான் அந்த எரர் வருதே தவிர மத்தபடி எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான். இவ்வளோ ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணாம Gmail கிரியேட் பண்ணும்போது நார்மலா டெக்ஸ்ட்லயே நம்ம குடுத்துருவோம். இந்த மாரி குடுக்கும்போது, நீங்க ஒரு ஹெச்ஆர்‌க்கோ ஒரு ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு மெயில் பண்ணும்போது, உங்களோட உங்களோட Gmail பார்க்க கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். ஓகேங்களா? நீங்க கான்டென்ட் என்ன குடுக்குறீங்கங்கிறதும் முக்கியம் தான். பிளஸ் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட்டா குடுக்குறீங்கனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க ரெஸ்யூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ்ல செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுக்கிட்டு, அப்படி நம்ம இதுக்கு ஒரு லைக்கையும் போட்டு போயிட்டீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. நாளைக்கு வந்து வீடியோ ஆஃப் HTML பார்ட் 3 வந்து நம்ம எடிட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நான் இன்னும் 1 வீக்குள்ள அத வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ, தேங்க் யூ கைஸ்.